பப்பாளி கூட 3வது மாதத்துலேயே காய் விழுந்துருச்சு. அது இப்போ வந்து பழங்க ஒரு தடவை கட் பண்ணிட்டோம். முருங்கை கூடமும் 5வது மாதத்துலேயே காய்ப்பு வந்துருச்சு. இப்போ வாழைக்கு வந்து நான் சொல்ல போகிறது என்னன்னு சொன்னோம்னா 6வது மாதத்துலேயே கொலை விழுந்திருக்கு. நல்ல பெருசு பெருசாக தான் சீப்பு வந்திருக்கு. 2வது தடவை ஒரு 9லிருந்து 11, 13 வரைக்கும் வருமானு நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். கோவில்பட்டி பக்கத்தில் 7000 மணி ரோட்டில் மடத்துப்பட்டிங்கிற ஊரில் இருந்து பொண்ணு நேச்சுரல் ப்ராடக்ட்டுகளில் இருந்து பேசுகிறேன். சரி, இன்னொரு விஷயம் கூட, நான் தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே நிறைய இருக்கிறது வந்து சில ஏரியாவில் வாழை தான் நிறையா இருக்குது. நான் இப்போ வந்து வாழையும் போட்டிருக்கோம். வாழை வந்து எனக்கு இது 5வது மாதம் முடிஞ்சு 6வது மாதம் ஆரம்பமாயிருக்குது. நான் கூட ஒரு காலத்தில் ஒரு 30 ஏக்கர் வாழை போட்டிருந்தேன் தெலுங்கானாவில். இவ்வளவு ஒரு சீக்கிரம் நமக்கு கொலை வரலை. சரி, வந்தாலும் வந்திருக்கும், யாருக்காவது வந்திருக்கும். அதுக்காக நான் வரலைன்னு சொல்ல முடியாது. இங்கே எங்களுக்கு வந்து 5வது மாதம் முடிஞ்சு 6வது மாதம் ஆரம்பிக்கிறப்பமே கொலை விழுந்துருச்சு. வாழையில் வந்து நான் சொல்ல வர்றது என்னென்னு சொன்னோம்னா, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கு நம்ம காமிக்கிறதுக்கு தான் இங்கே நம்ம போட்டிருக்கிறோம். இப்போது நம்ம வந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போ இங்கே வந்திருக்கு. ஏன்னா நிறைய உரம், அதுக்கு என்ன சாப்பிடுமோ அந்த அளவுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்ததுனால இந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே நம்ம ஒரு 3 தார், 1, 2, 3, குறைஞ்சது 3, 4 கூட கட் பண்ணிக்கலாம். 4க்கும் விட்டு வச்சுருக்குறோம். ஒரு தாயும் 3 கண்ணும் விட்டு வச்சுருக்குறோம். அது எவ்வளவு வெயிட் வருது, இது எவ்வளோ வெயிட் வருதுன்னு பார்த்து நம்ம பின்னாடி சொல்ல முடியும். ஒரு வருஷத்துக்குள்ளேயே நமக்கு ஒரு 4 தார் வருதுன்னு சொன்னோம்னா இங்கே எங்களுக்கு ஒரு 30, 35 கிலோ, 40 கிலோவுக்கு அந்த மாதிரி வெயிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 9, 10, 11 வரைக்கும் அந்த சீப்புன்னு சொல்லுமில்ல, அது விழுந்திருக்கு. காய்களும் நல்லா பெருசு பெருசாக இருக்குது. ஏன்னா உரம் நல்லா வச்சதுனால காய்களும் பெருசு பெருசாக இருக்குது. ஒரு 30 கிலோ, ஆவரேஜாக 30 கிலோ வச்சுக்கிட்டாலும் நான் 12, 120 கிலோ ஒரு செடிக்கு. ஒரு 600 செடின்னாலும் கூடவும் நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஏன்னா கணக்கு அவ்வளோ சரியாக வருது. கணக்கை எழுதி வச்சு படிச்சிருந்தால் சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு தாரை எடுக்கிறத விட வருஷத்துக்கு ஒரு 3 தாரை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா நம்மளுடைய நிதி நிலைமை நல்லா இருக்குங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இதை இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப பேர் கூட சொன்னாங்க, எங்களுக்கு நாங்கள் மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை இங்கே ஒரு விவசாயிகளுக்காக வந்து அவங்க பார்த்து சரியாக அவங்க தெரிஞ்சுக்கிட்டோங்கிறதுக்காக ஒரு இதை கூட வச்சுருக்குறோம். அப்போ வர்றப்போ கூட சொன்னாங்க, நாங்கள்லாம் பக்கத்து கண்ணை அறுத்துருவோம், அறுக்கத்தான் சொல்கிறாங்க, அறுக்கலைன்னு சொன்னோம்னா பெருசாக கொலை விழுகாது, விழுந்தாலும் காய் பறக்காது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதை நாங்கள் ஆல்ரெடியாகவே நாங்கள் தெலுங்கானாவில் செஞ்சதுனால நம்ம தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு இதையும் சொல்லி கொடுத்தோம்னா அவனுடைய வாழ்க்கை தரம் நல்லா இருக்குமுங்கிறதுக்காக தான் இங்கே வைக்கிற நாங்கள் வாழையை வச்சோம். இன்னொரு பெரிய விஷயம், நம்ம தான் செஞ்சுக்கிடணும். நமக்கு யாரும் வந்து செய்ய போகிறது கிடையாது. அது முடிவு ஆகிப்போச்சு. யாருமே செய்ய மாட்டாங்க, சும்மா பேச்சளவுக்கு தான் சொல்லுவாங்க. அதை செயலில் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். இப்போ வாழைக்கு வந்து நான் சொல்ல போகிறது என்னென்னு சொன்னோம்னா 6வது மாதத்துலேயே கொலை விழுந்திருக்கு. நல்ல பெருசு பெருசாக தான் சீப்பு வந்திருக்கு. 2வது தடவை ஒரு 9லிருந்து 11, 13 வரைக்கும் வருமானு நினைக்கிறேன். இன்னும் ஏகப்பட்ட செடி இந்த மாதத்துக்குள்ளே எல்லாமே விழுந்ததுக்கப்புறம் அது கரெக்டாக எத்தனை சீப்பு தான் வந்திருக்காங்கிறது ஒரு முடிவு பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும். ஒன்று நம்ம எவ்வளோ தான் நல்லதாக பண்ணாலும் கூடவும் கம்மியாக தான் விழுகும். சிலது நம்ம எதுவுமே பண்ணலைன்னாலும் கூடவும் பெரிய கொலையாக தான் விழுகும். இதெல்லாம் நம்ம கடைசி முடிவு பார்த்துக்கிட்டு தான் நம்ம சொல்ல முடியும். வாழை வரைக்கும் இப்போ ரொம்ப நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி பப்பாளி பழமும் கூடவும் 9வது மாதத்துல தான் நமக்கு பழமாக வரணும். ஆக்சுவலாக எங்களுக்கு 5வது மாதமே 4வது மாதமே வந்துடுச்சு. காரணம் என்னன்னு சொன்னோம்னா தீனி தான்.
நீங்கள் சீக்கிரம் போட்டிங்கன்னா சீக்கிரம் வளர்ந்து அது மனுஷனுக்கு இது ஒத்து வராது. ஏன்னு சொன்னோம்னா நீங்கள் எவ்வளோ தான் சாப்பாடு போட்டாலும் கூடவும் அந்த மெச்சூர் டைம் வந்தால் தான் எதுவுமே பொம்பளைனாலும் ஆம்பளைனாலும் வேலை செய்ய முடியும். ஆனால் செடி அப்படி கிடையாது. இது வேறு குரூப்பு, நம்மது வேறு குரூப்பு. இதுகளுக்கு நீங்கள் எவ்வளோ சாப்பாடு போட்டீங்களோ அவ்வளவுக்கு சீக்கிரமாக வளர்ந்து நல்ல தூர் நல்லா பெருசாகி நமக்கு பழம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வச்சதுனால தான் இப்போ எங்களுக்கு வந்து பப்பாளி கூடாமல் 5வது மாதத்துலேயே காய்ப்பு வந்துருச்சு. 4வது மாதத்துலேயே 3வது மாதத்துலேயே காய் விழுந்துருச்சு. அது பழுக்கிறதுக்கு ஒரு மாதம் 1.5 மாதம் ஆகிருக்குது. இப்போ வந்து பழங்க ஒரு தடவை கட் பண்ணிட்டோம். இப்போ பழங்க இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் பப்பாளி கூடாமல் நீங்கள் உரத்தை வச்சு நம்ம செஞ்சுக்கிடலாம். நிறையா எவ்வளவு உரம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறையானா அதுக்காக கொண்டு வந்து எல்லாத்தையும் கொட்டிடணும்னு சொல்லலை. முடிஞ்ச அளவுக்கு வந்துக்கிட்டோம்னா இது நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னோம்னா கம்மியாக வச்சு இவ்வளோ தான் வெள்ளாமல் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறத விட கொஞ்சம் கூடுதலாக வச்சா நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இதை நாங்கள் சொல்கிறோமே தவிர அதுக்காக நாங்கள் வைக்கிற மாதிரி நீங்கள் வைங்கன்னு நாங்கள் சொல்ல வரல. வச்சா வருதா வராதா இந்த 2 பார்க்குறதுக்கு தான் நம்ம இங்கே இவ்வளோ பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி எல்லாமே முருங்கை கூடமும் 5வது மாதத்துலேயே காய்ப்பு வந்துடுச்சு. 6 மாதம் முருங்கை அம்பாக 6வது மாதம் தான் காய்ப்பு வரும், பூ எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம இப்போ 3-4 தடவை காயை பறிச்சிட்டோம். அதனால் எதுக்குன்னாலும் சரி கொஞ்சம் கூடுதலான உரம் கொடுத்தீங்கன்னு சொன்னோம்னா சீக்கிரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு விடைகிறேன். நன்றி, வணக்கம்.